இந்த செம்மாண்டப்பட்டி சீர்திருத்த தமிழ் சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபை, அதுக்கு இது ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த நாளிலே வேதம் விளக்குகிறபடி உதவிக்காரர்களை நியமிக்கும்படியாக ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார். 4 பேர் அதற்காக தெரிவு செய்யப்பட்டு வேதம் சொல்லுகிறபடி அந்த வேதத்தின் வழிமுறைகளின்படி தெரிவு செய்யப்பட்டு ஆராய்ந்து பார்க்கப்பட்டு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறார்கள். நான் பேசுகிறவங்களுக்கெல்லாம் கேட்குதா? பிரச்சனை இல்லை. இது இந்த சபை வரலாற்றில் முக்கியமானது மட்டுமல்ல, இந்த சபையினுடைய வரலாற்றில் முக்கியமானது மட்டுமல்ல. 40 வருடங்களுக்கு இந்த மிஷனரி ஊழிய அனுபவம் எனக்கு இருந்திருப்பதனால, இந்தியாவுக்கு வந்து பணிகள் செய்து அந்த அனுபவம் இருந்திருப்பதனால், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எங்களை சார்ந்து இருக்கின்ற அந்த சபைகளை தவிர அதற்கு வெளியில் இந்த விதமான வழிமுறைகளை சபைகள் பின்பற்றுவதில்லை. அது உங்களுக்கு தெரியும். இதனுடைய விசேஷம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே எடுத்துக்கிற ஒரு உதாரணம் லட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு வயசு வந்துருச்சு, நீ அதை கம்மியாக தான் சாப்பிடணும், ஆபத்தை உண்டாக்கி. அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட அதை கொடுத்தா என்ன பண்ணுவான்? வேணாங்கன்றுவான். ஏன்னா அது பார்த்தாவே பிடிக்காமல் இருக்கலாம். இப்படி பல விஷயத்தில் அதை பெருசுப்படுத்த மாட்டான். அது தெரிஞ்சவனுக்கு அதனுடைய அருமை தெரியும் இல்லையா? முகம் மலர்ச்சி அடையும். ரொம்ப நன்றின்னு சொல்லி வாங்குவான், ருசித்து சுவைத்து சாப்பிடுவான். எப்போ வந்தாலும் 2 பெரிய பாக்ஸில் பாஸ்டர் ஜேம்ஸ் எனக்கெல்லாம் சீல் பண்ணி வாங்கி கொடுத்துருவார். எங்கள் குடும்பத்துக்கு நல்லா பிடிக்கும். இப்போ நான் கம்மி பண்ணி குறைச்சிக்கிட்டேன். ஆகவே அவங்களுக்காக என்னுடைய மதுரையிலோ மாமியார் உட்பட எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆகவே ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரியாமல், வேதம் அதை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் உதவிக்காரர்கள் நிறைய சபைகள் இருக்கிறாங்க. சொல்லிடுறேன் எப்படின்னு தெரிஞ்சதுனால. அந்த பாஸ்டராக இருக்கிறவன் அவன் தனக்கு சாதகமாக தான் பேச்சை கேட்டு எவன் நடப்பானோ, உலக அடிப்படையில் எவங்கிட்ட ஒரு திறமைகள் ஒரு ஆற்றல் உலகத்து அடிப்படையில் இருக்கோ, அவன் டாக்டராக இருக்கிறாரு, அவன் கொஞ்சம் பணக்காரன், இவன் வந்து அக்கௌண்டனாக இருக்கிறான், அதனால சர்ச் அக்கௌண்ட்டுக்கு வசதியாக இருக்கு, இப்படி தூக்கி போட்டுடுறது. இப்படி இவன் தெரிவு செய்தவர்களை சபைக்கு தெரியப்படுத்துவானே தவிர இங்கே நடந்த காரியங்கள் அங்கே நடந்திருக்க உடனே தூக்கி போட்டுடுறது. அவன் ஆள் ஒழுங்கா விசுவாசின்னு சொல்லுவான், வாழ்க்கை ஒழுங்காமல் இருக்கா இல்லாமல் இருக்கலாம், அவனுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ அந்த வாசிக்கப்பட்ட 2 பகுதி ஏன் அவங்களுக்கு வேதம் ஏதோ சொல்லுது, அதெல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இந்த சபையில் உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டருடைய வழிநடத்தலில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டீக்கன்ஸ் உதவிக்காரர்கள் சபைக்கு தேவை என்பதற்காக அவர் தன் பார்வையில் விசுவாசம் அடைந்து அவர்கள் என்ன என்ன பார்த்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அந்த 4 பேரை பற்றி மேற்பார்வை போதகராக இருக்கிற என்னோட கலந்து ஆலோசித்து பேசி, அதற்கு பிறகு அவர்களுக்கு சில காலம் இந்த
உதவிக்காரர்கள் பதவின்னா என்ன, வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லுகிறதுங்கிற போதனையெல்லாம் ஜூம் மீட்டிங்கில் கொடுத்து அதற்கு பிறகு அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவங்களோட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம் தெரிந்து கொண்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்ன திறமை இருக்கிறது, இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் சரியாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்ட பிறகு அந்த டீக்கன் பதவியில் அவர்கள் அவருடைய திறமைக்கேற்ற விதத்தில் அவர்கள் செய்வதற்கான பணிகளையும் செய்ய வச்சிருக்கிறாங்க பாஸ்டருடைய வழிநடத்தலின்படி. அப்போ அதையெல்லாம் செய்து முடிந்து எந்த விதமான குழப்பமோ சந்தேகமோ நமக்கு இல்லை என்பதற்கு பிறகு தான் அதை ஒழுங்கான முறையில் அங்கத்தவர்கள் கூட்டம் கூடப்பட்டு உங்களுக்கும் அது அறிவிக்கப்பட்டு நீங்களும் அவர்களை பார்த்து நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து அதற்காக ஜெபம் பண்ணி ஒரு தடவைக்கு மேலாக தனிப்பட்ட விதத்திலும் சபையாகவும் ஜெபம் பண்ணி வாக்கெடுப்பு முறையான விதத்தில் நடத்தி அதன் மூலமாக தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இன்று கர்த்தர் முன்பாக சபையாக பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிறோம். எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? நடக்காது. பெங்களூர் சபை, மதுரை சபை, நம்மோட இருக்கிற சபையில் இந்த முறையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பித்த காலத்தில் இருந்து பெங்களூர் சபையில் 4 பேருக்கு அந்த பயிற்சி அவங்கள பார்க்குறதெல்லாம் இன்னும் தொடருகிறது. இதை எங்கே பார்க்குறோம்? வேதத்தில். ரொம்ப பயலுக்கு பிரச்சனை என்னன்னா வேதம் தெரியாது. வேதத்தில் பல காரியங்களை பார்க்க பழகி இருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவன் ஒருவரே, அவர் பேசுகிற சத்தியம் ஒன்றே. அதை மீறி சபையில் செய்வதற்கு எவனுக்குமே அதிகாரம் இல்லை. அது சபையாகவும் இருக்காது. வேதத்தை ஃபாலோ பண்ணணும். இவங்களாம் 4 பேரும் வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க நித்தியத்துக்கும் உதவிக்காரர்கள் நினைக்கிறீங்களா? அந்த இருக்கிற தகுதிகளிலேயோ வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எல்லா அங்கத்தவர்களுக்கும் இருப்பது போல அவர்களையும் நாம் கண்டித்து பேசுவோம். அவசியமானால் சபை ஒழுங்கு நடவடிக்கையும் வரும். இதெல்லாம் வேதத்தில் செய்யணும். ஆனால் அவங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய பணியை நம்ம அவர்கள் சிறப்பாக செய்வதற்கு சபை அங்கத்தவர்கள் என்ன செய்யணும்? ஊக்குவிக்கணும், ஒத்துழைக்கணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? ஆகவே உதவிக்காரர்கள் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இதற்காக எங்கள் சபை ஜெபம் பண்ணியிருக்கு. நம்மோடு இருக்கின்ற சபைகள் இதற்காக ஜெபம் பண்ணியிருக்கு. அவர்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். உங்கள் சபைக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஒரே நேரத்தில் 4 பேர் சபையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நல்ல மனிதர்கள் இருக்கிற பொழுது, சுவாச நடவடிக்கைகள் இருக்கிறவர்கள் இருக்கிற பொழுது, 1689 விசுவாச அறிக்கையை அறிந்து அடிபணிந்து நடக்கிற பொழுது, சபை சட்ட விதிகள் அங்கத்தவர்களுக்கான பொறுப்புகளை எல்லாம் சரியாக கொண்டு நடக்கிற பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக காட்டி கொடுப்பார். இப்படிப்பட்ட பதவிகளுக்கு தேவையானவர் யார் என்று. அதெல்லாம் இல்லாட்டி அவன் ஒருத்தனை வச்சு என்ன பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. வேதம் சொல்றத நம்ம கேட்கணும். ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அவருடைய வேதம் சத்தியம். எல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கிட்டு, சுவிசேஷ கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வேதம் தப்பாக போயிருமா? என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேதத்தில் அந்த தேவன் சொல்றத பார்க்க தெரியலை.
அதை பார்க்க தெரியல. இருதயத்தை அதை ஒழுங்கா படிச்சு அதுல இருக்கிறத ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு பக்குவத்தை அவங்க இருதயம் அடையல. அதனால என்ன சொல்லிடுறான், வேதம் சொல்லுதுதான் இந்தியாவுக்கு சரி வராதுங்கிறான். ஒருத்தன் வேதம் சொல்லுது தான், இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். அப்ப என்ன, ஆண்டவரை குறை சொல்றான். ஐயா, அவர் பரிசுத்தர், அவர் நீதிமான், சர்வ வல்லவர், இறையாண்மை உள்ளவர், நெருப்பை போன்றவர், மனிதர்கள் கிட்ட நெருங்க முடியாது விசுவாசம் அடைந்திருந்தால் தவிர. அவருடைய சத்தியம் ஒன்றே, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம். எபேசியர் 4வது அதிகாரத்தில் இருக்கு. எப்படா நீ 2, 3, 4, 5ன்னு கண்டுக்க முடிஞ்சது ஒன்னால? அப்ப என்ன செய்யறான், ஆண்டவரை குறைவுபடுத்துகிறான். தான் பலவீன நிலையில இருக்கிறது தெரியாம அந்த அளவுக்கு ஆண்டவரை கீழே கொண்டாட பார்க்கிறான். விடுவாரா? நெருப்பு போன்ற எரிச்சல் உள்ள அந்த தேவன் விடுவாரா? விடமாட்டார். வேதம் சொல்றத செய்ய பழகுங்க, அதுக்கு இருதயத்தில் இடத்தை கொடுங்க. நம்ம வழிகள் கர்த்தருடைய வழிகளாக, கர்த்தருடைய வழிகள் நம்முடைய வழிமுறைகளா இருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் இது ஒரு சிறப்பான நாள், முக்கியமான நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். இந்த நாளில் இவர்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பாக உதவிக்காரர்களை பற்றி ஓரளவுக்கு சொல்லிவிடுகிறேன். உதவிக்காரர்கள் டீக்கன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர்கள் சபைக்கு ஊழியக்காரர்கள், சேவை செய்ய வேண்டியவர். வேதத்தில் 2 பதவிகள் மட்டும்தான் ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார். 2 பதவி. என்னது? போதகர்கள், அவர்களுக்கு இன்னொரு பெயர் மூப்பர்கள். உதவிக்காரர்கள், பாஸ்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். அதுக்கு மேல 3வது பதவி இருக்குதா? இல்ல, வேதத்துல எங்கேயுமே இல்லை. அப்ப எங்க இருந்தா முளைஞ்சான் பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு? அவனுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எங்க இருந்து முளைச்சாங்க? மனுஷ சிந்தனையில இருந்து முளைச்சாங்க. வேதத்துல இல்லை. அப்படி இல்லாத வேற சபைகள்ல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, இதெல்லாம் எங்க இருந்து முளைச்சது? உலகத்துல இருந்து முளைச்சது. வேதத்தில் இருக்கா? புதிய ஏற்பாட்டு சபையில அப்படியெல்லாம் பெயர் கொடுக்கப்படவில்லை. இதுக்கு மத்தியில தான் நம்ம சபை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்றதை செய்யணும். அது எதை செய்ய வேணான்னு சொல்லுதோ அதை செய்யாம இருக்க இருதயத்தை பக்குவப்படுத்திக்கணும். போதகர்கள், மூப்பர்கள், இந்த 2 பதவியையும் நம்ம இயேசுவில் பார்க்கிறோம். போதகர்களுடைய வேலை என்ன? ஆத்துமாக்களுக்கு கரிசனையாக சத்தியத்தை பிரசங்கித்து அவருக்கு சத்திய ஆலோசனை கொடுத்து ஆவிக்குரிய விதத்தில் அவர்களை ஆளுவது. அது அவர்களுடைய பணி. அந்த வேலையை அவர்கள் திறம்பட செய்வதற்காக, அந்த வேலையில் அவர்கள் குறை எதுவும் வைக்காமல் அருமையாக செய்வதற்காக, வேறு தொல்லைகள் இல்லாத வகையில் அந்த பணியை செய்து ஆத்துமாக்களை வழிகாட்டுவதற்காக உதவிக்காரர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்ப உதவிக்காரர்கள் சேவை செய்கிறவர்கள், சபையை ஆளுகிறவர்கள் கர்த்தரின் கீழாக போதகர்கள். உதவிக்காரர்கள் சபையை ஆளுவதில்லை. போதகர்களின் வழிநடத்தலின்படி அவர்களுக்கு கீழாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவையை அவர்கள் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும்.
அதான் உதவிக்காரர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரம் 1 Timothy 3வது அதிகாரம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ரொம்ப அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் போதகருக்கும் உதவிக்காரர்களுக்கும் ஒன்று தான். முக்கியமான ஒன்று வேறுபடுத்துகிறது. அந்த முக்கியமானது என்னது? போதகர்கள் போதக சமர்த்தர்களாக இருக்க வேண்டும். அரைகுறை அறிவுள்ளவனாக அல்ல, வேதத்தை அருமையாக கையாண்டு அதற்குரிய கல்வியை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பு இருந்து பிரசங்கம் செய்கின்ற அந்த ஆற்றல் வல்லமை இருந்து அதை அருமையாக ஆண்டவருடைய ஆவியினுடைய அனுக்கிரகத்தோடு செய்வது. அதை ஆண்டவர் உதவிக்காரர்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் அந்த பணியை செய்வதற்காக சபையின் ஏனைய பணிகளை எல்லாம் பொறுப்பேற்று அவர்கள் சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமைகளையும் பயன்படுத்தி எந்தவித குழப்பமும் இல்லாமல் போதகர்களோடும் ஆலோசனையும் கேட்க வேண்டிய நேரத்திலெல்லாம் கேட்டு அதை சரியாக செய்து முடிப்பது. அப்ப போதகர் தான் வேலையை குறைபாடு இல்லாமல் உங்களுக்கு செய்யலாம். அப்ப அந்த 2 பேரும் சபைக்கு அவசியம். அந்த விதத்தில் பார்க்க போனா உதவிக்காரர்களும் சபைக்கு ஒரு ஈவு தான், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஈவு. ரொம்ப சேர்ச்சில் அதெல்லாம் படிக்க மாட்டானுங்க, தெரியாது. ஏதாவது திறமையா இருக்கிறதுக்கோ அவனை பிடிச்சி போட்டுடுறது. உன் திறமையை கொண்டு போய் உலகத்தில் காட்டப்பா, அம்பானிக்கிட்ட காட்டு, அதுக்கு நீ பணமும் வாங்கிக்க. இங்க திறமை எல்லாம் முக்கியம். அந்த திறமைய ஆவிக்குரிய இருதயத்தை கொண்டிருந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆவிக்குரிய விதத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்காகவும் அவருடைய சபைக்காகவும் செய்வது. புரியுங்களா? அம்மானிகிட்ட வேலை செய்ய போறவன் அதையா பார்ப்பான்? என்ன பார்ப்பான்? என் திறமைக்கு ஏற்ற விதத்தில் நீ என்ன தரணும்? பணம் தரணும். கொடுக்கலன்னா குமாரமங்கலத்திட்ட போயிடுவான், இன்னொரு பணக்காரங்க இல்லையா? அதான் உலகத்தான் செய்வது. உலகத்தானுடைய சிந்தனைகளும் உலகத்து அணுகுமுறைகளும் உதவிக்காரனுக்கு இருக்கக்கூடாது. முடியுமா? சர்ச்சில் ஒரு டீக்கன் இருக்கிறாரு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு உழைப்பையும் நேரத்தையும் வெளி வேலையும் செய்த பொழுதும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ரிட்டையர் பண்ணிட்டார் போன வருஷத்துக்கு முதல். 40 வருடம் என்னோடு இருந்து டீக்கன் வேலையை செஞ்சிருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சபையில் எல்லா வேலையும், ஃபைனான்ஸ் கணக்கு பார்க்கறதுலேருந்து ஓட்டை இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுற வரையும். அதனால் நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இருந்தேன். ஏன்? செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்து சொல்கிற வரையும் இல்லாமல் அதையெல்லாம் கவனித்து செய்து வைக்கக்கூடியவர்கள். பாஸ்டர் மிச்சி சர்ச்சிலையும் நல்லா டீக்கன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் போனேன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு மேடையில் ஏறதுக்கு முந்தைய இதெல்லாம் மாட்டி விட்டு அந்த படம்லாம் காட்டுறதுக்கு அதையெல்லாம் உடனே என் கைப்பேடை வாங்கி நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாம் செஞ்சு ரெடி ஆகிடுவாங்க 4-5 பேர். இதை எப்படி செய்யுங்க பாஸ்டர், இதை எப்படி செய்யுங்க, இந்த ரிமோட்டை கையில் வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடி. மிச்சம் நானும் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம். பட்டுன்னா கட்டிக்கிட்டு வரவன் அதான் டீக்கன். அந்த இருதயம் இருக்கான். அதனால தான் அவர்கள் யார்? ஒரு ஈவு சபைக்கு. ஏன்? ஆவியானவர் வழிநடத்தி ஆவியானவர் ஏற்படுத்துகிறது. அதை தான் இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் வாசிங்க. பரிசுத்த ஆவியால் நிரம்பியவன், விவேகமுள்ளவன்,
இதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? அதனால இப்போ நீங்கள் அதெல்லாம் வாசிச்சுட்டு கேட்டுட்டு இவங்க ஒவ்வொருத்தரையும் மோசஸ் மாதிரி இல்லையேன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அதெல்லாம் அவசியம். ஆனால் அதுக்கான இருதயம் இருந்து பூரணமானவர்களாக இல்லாமல் இருந்த பொழுதும் மனத்தாழ்மையை கொண்டிருந்து அதை சிறப்பாக செய்ய ஆலோசனைகளை கேட்டு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். அப்போ அவங்க போக வேண்டிய தூரம், வளர வேண்டியதெல்லாம் இருக்கு. மாபெரும் குறைபாடுகள் இல்லை. இந்த பதவியில் வைக்கக்கூடாத அளவுக்கு குறைபாடுகள் இல்லை. அவர்களும் மனிதர்கள் தான். இருந்தாலும் ஆண்டவர் வந்திருக்கும் அந்த ரட்சிப்பை அடைந்து தங்களால் முடிந்ததை எல்லா முயற்சியும் எடுத்து சபைக்கு செய்வதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது சபையும் அங்கீகரித்திருக்கிறது. இதெல்லாம் எங்க பார்க்க முடியும்? ரொம்ப இடத்துல டீகன்ஸ் இருக்கிறாங்க. வைஃப் அவிசுவாசியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சேர்ச்சஸ் இருக்கு, அவன் டீக்கன்ஸே அவிசுவாசிகள். அது எப்படியா நடந்துச்சு? அவன் பாஸ்டருக்கு சாதகமாக நடந்துக்கிறான், தூக்கி போட்டாச்சு. இங்கே அதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நாம இல்லை. ஆகவே உதவிக்காரர்கள் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கின்ற ஈவு, கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிஃப்டை நீங்க பயன்படுத்திக்கணும். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து உழைக்க வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்தணும். அவர்கள் இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு எல்லா மெம்பர்ஸும் அவர்களுக்காக உங்களுடைய அன்றாட ஜெபங்களில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு கீழிருந்து அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று பேசி அவர்கள் கொடுக்கின்ற வேலைகளை நீங்களும் செய்து உதவலாம். புரியுங்களா? ஆகவே கர்த்தருடைய ஈவா பாருங்க. இதை நீங்கள்லாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். அவர்கள் இது பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த பொறுப்பை எல்லாம் எடுத்து செய்கிற பொழுது பாஸ்டருக்கு தொல்லைகள் குறையும், பிரச்சனைகள் குறையும். அவர் இணைந்து உழைப்பதற்காக, சபையில் சமாதானமும் ஒற்றுமையும் காணப்படுவதற்காக, ஆவியானவர் அங்கு பிரசன்னமாகி இருப்பதற்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காத சபையே இல்லை. நம்ம ஆண்டவர்களை தங்கி நிற்கணும். இந்த காரியங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும், இணைந்து வாழணும். புரியுதுங்களா? நீ அடுத்ததாக உதவிக்காரர்களுடைய வேலை, உதவிக்காரர்களுடைய பணி சபைக்கு அவசியமானது. சபைக்கு அவசியமானது. இவங்கெல்லாம் பூரணமானவர்கள் அல்ல. செய்கின்ற பணிகள் எல்லாம் பூரணமானவர்கள் அல்ல. இருந்தாலும் அந்த பணிகளை ஏற்று செய்யக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக, வழிநடத்தலின்படி நல்லபடியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். அதையெல்லாம் அவர்களோடு பேசி இருக்கிறோம். அவங்களோட பேசி இருக்கிறோம். ராகவன், சிவா, ராகவன், முருகேசன், சக்தி, சிவா. அப்ப அந்த 4 பேர் இப்ப என்ன பணிகள் செய்கிறார்கள் எனக்கு தெரியும். ராகவனோட அடிக்கடி பேசிக்குவோம், சபை விஷயங்கள் ஆலோசனைகளை கொடுப்போம். அதை முன் வந்து அதை செய்கிறார், தாழ்மையோடு செய்கிறார். சிவா என்னுடைய இலக்கிய பணிகள்ல ஒருத்தரை இணைந்து அதை செய்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அருமையாக செய்கிறார். தாழ்மையை அங்கும் பார்க்கிறேன்.
பாஸ்டருக்கு தெரியும் மற்ற 2 பேரையும், முருகேசன். சக்தி தின்னப்பட்டியில் இருந்த பொழுது அநேக நாட்களாக அவர் வளர்ந்து வருகிற முறை, அவர் செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த சபையில் அவர் அங்கத்தவராக இணைவதற்கு, சிபாரிசு செய்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இருக்கல. சக்தி எந்த அளவுக்கு முன்னேறி வளர்ந்திருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். செய்கிற வேலைகளை எந்த விதமாக செய்கிறார் என்பது அதனால் ரொம்ப சந்தோஷமானது இல்லையா? அருமையான. அதனால அவர்களை நீங்க ஊக்குவிக்கணும். அவர்களுடைய வேலை சபைக்கு தேவை. ஏன்? முதலாவது, போதகருடைய பாரத்தை குறைப்பது. போதகருடைய பாரத்தை குறைப்பது. விதவைகளுக்கு செய்ய வேண்டியது மற்ற எல்லா நடைமுறை வேலைகளையும் அப்போஸ்தலர்கள் தாங்கி செய்து கொண்டிருந்தார்கள். போதிப்பது, பிரசங்கம் செய்வது, ஆத்துமாக்களுடைய தேவையை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் உதவிக்காரர்கள் வேலையையும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தார். சபை வளர்ந்து, கூட்டம் அதிகரிக்கிறது. அவர்களால் முடியவில்லை. ஏன்? அவர்கள் மனிதர்கள் தானே. உடனே அவர்கள் ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் இருதயத்தில் பட்டது. உதவிக்காரர்களை ஏற்படுத்து. அப்படிதான் நம்ம அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் அந்த முதல் முறையாக சபைக்கு நியமிக்கப்பட்ட உதவிக்காரர்களை பார்க்கிறோம். அங்க என்ன எழுதி இருக்கிறது? அந்த உதவிக்காரர்கள் அமைத்து சபையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்கள் பணிகளை செய்ய ஆரம்பித்த பொழுது விதவைகளுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனை அது தீர்ந்து விட்டது. போதகர் மேல் இருந்த அந்த பாரம் எடுக்கப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பணிகளை பிரச்சனை இல்லாமல் செய்ய முடிந்தது. அதனால் சத்தியம் பரவியது, சபை வளர்ந்தது, இன்னும் மேலும் வளர்ந்தது. உதவிக்காரர்கள் பணி சபைக்கு தேவையா இல்லையா? அது இங்கே ஏற்படும். நீங்க 4 பேரும் அந்த பொறுப்பை செய்யணும். அந்த பொறுப்புல ஆர்வத்தோடு, கர்த்தருக்காக எந்த விதமான சுயநல நோக்கமும் இல்லாமல், இங்க இருக்கின்ற அங்கத்தவர்கள் மக்கள் மேல் இருதயத்தில் அன்பு வைத்திருந்து, உங்களுடைய பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்காக, கர்த்தருடைய மக்கள் மேல் கரிசனை காட்டி, இயேசு எந்த விதத்தில் மக்கள் மேல் கரிசனையும் அன்பும் காட்டினாரோ, எந்தவித சுயநலமும் இல்லாமல் அதை செய்தாரோ, அதே விதத்தில் நீங்க அவர்களுக்காக பணி செய்யணும். ராகவன் வெறும் கணக்கு அதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் சரியாக செய்வதன் மூலமாக போதகர்களுக்கு பாரத்தை குறைத்து உதவி செய்கிறார் சபைக்கு. அந்தப்படி நீங்க செய்யணும். ஆகவே அவருடைய வேலை சபைக்கு தேவையானது. சபை கட்டடத்தில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படும். ஆராதனைக்காக எல்லாவற்றையும் சரியாக முறையாக செய்து வைக்க வேண்டும். அதையெல்லாம் சேர்ந்து செய்து வைக்கணும். 4 பேரும் இணைந்து ஒற்றுமையோடு யார் யாருக்கு என்ன பங்குன்னு வேலை பங்கீடுகள் பிரித்து கொண்டு மற்றவர்களையும் இதில் பயன்படுத்தி முன்னின்று செய்யணும். சபைக்கு அது தேவை. அப்ப போதகர்கள் அதிகமாக ஜெபத்திலும் பிரசங்கங்களை நல்ல முறையில் தயாரித்து, வேத பாடங்களை தயாரித்து கொடுப்பதிலும் அவர் கவலை இல்லாமல் அதில் ஈடுபட நீங்க உதவி செய்யணும். அது சபைக்கு அது தேவை. சபை நிர்வாகம் நல்லபடியாக நீதியாக நடப்பதற்கு அவர்கள் சபைக்கு தேவை. அவர்கள் முன் வந்து காரியங்களை செய்பவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, என் தம்பி சுத்திவராஜ் நல்லா எனக்கு தெரியும், அவர் இத போய் செஞ்சிட்டு வாங்க தம்பி பார்த்து. இப்ப என்ன செய்வார்? அதை போயிட்டு செஞ்சுட்டு 25% செஞ்சுட்டு இன்னும் 75% யோசிக்காம சிந்தனை இல்லாமல் வந்து நிற்பார். செஞ்சுட்டேன் பாஸ்டர். என்னப்பா செஞ்சிருக்கிற?
ஏதோ கொஞ்சத்தை செஞ்சிருக்கிற முழுசா செய்யலையே, அப்புறம் அதுக்கு செய்யணும். அப்போ அவர் 100 வேதம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். அவன் வெட்டுன்னா கட்டிக்கிட்டு வரவனா இருக்கணும். அதுக்கு தான் ஞானம் தேவை. எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து, அந்த வேலையோடு சேர்ந்த எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து செய்து வைக்கணும். டீக்கன்ஸ் இருக்கிறாங்க அங்கே பெங்களூர் சபையில், வினோத், பிரான்சிஸ். டீக்கன்ஸா இல்லாமல் வேறு சிலரும் இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக கடைசி நேரம் வரையும் பொறுத்திருக்காம நீங்கள் கூடி பேசி அதுக்கான தேவையானதை எல்லாம் செய்து முடிச்சிடும். இந்த முறை ஒவ்வொருத்தராக பார்த்தா ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க பாஸ்டர், சாப்பாடெலாம் அருமையாக செஞ்சுருந்தாங்க பாஸ்டர், எல்லாம் அருமையாக நடந்தது பாஸ்டர். அப்போ பாஸ்டர் முரளிக்கு எந்த பிரச்சனையும் வைக்காமல், எனக்கும் எந்த பிரச்சனையும் வைக்காமல் எல்லாம் அருமையாக 5 நாள் ஓடிச்சு. அவங்க இல்லாமல் அது ஓடி இருக்குமா? அவங்களுடைய தாழ்மை, அவங்களுடைய திறமை, அவருடைய சேவை எத்தனை பேருக்கு பயன்பட்டது. நேற்று நைட்டும் பிரான்சிஸுக்கு ஃபோன் பண்ணி பேசி நான் பாராட்டினேன், நன்றி தெரிவித்தேன். கடவுளுக்காக பணி செய்யுது, பெருமைக்காக அல்ல. வினோதெல்லாம் பெரிய வேலையில் இருக்கிறார் கம்பெனியில், இருந்தும் தாழ்மை, பயங்கர தாழ்மை, பயங்கர தாழ்மை. சர்ச்சில் லீட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேலையை செய்கிறாங்க, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறாரு. இதுவும் போதாதுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பி, பாஸ்டர் நான் உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ அது தேவையில்லை, உங்கள் நாளைக்கு சண்டேயில் வேலை இருக்குது, எவ்வளவோ இருக்குது, அது எவ்வளோ தூரம், நான் இங்கே இருக்கிற ஹோட்டல்லையே சொல்லி அருமையாக கொண்டாந்து விட்டுடுவான். இல்லை பாஸ்டர், எனக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது விருப்பமாக இருக்கு, நானே வந்து பிக்கப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, 4 நாள் லீவ் எடுத்துருக்கிறேன். சரி, உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க. பர்ஃபெக்டாக கொண்டாந்து கூட்டி கொண்டு போய் விட்டார். அது இப்போ மற்ற டிரைவரோட இல்லாத ஒரு ஆசீர்வாதம், அவரோட அந்த 45 மினிட்ஸும் பேசிட்டு போக முடியுது. இப்போ என்னை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விட போகிறேன், நீங்கள் திரும்பி போகிற நேரம், ஆகவே ஹோட்டல்லேருந்து அரேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எங்கேருந்து வருது? செய்யணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஆமாம் பாஸ்டர், என்னால் முடிஞ்சால் நான் செய்யணும், அவங்களுடைய பாரத்தை குறைக்கணும். அங்கே இருதயத்திலேருந்து வருதா இல்லையா? நான் கேட்கலையே, தானாக முன் வந்து செய்கிறார். நேற்று ஒருத்தனுக்கு அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவனுக்கு வயிறுலாம் சரியாமல் போச்சு. பிறந்தாகணும் சாட்டர்டே மார்னிங், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப் ஏற்றுற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ அங்கே பிரான்சிஸும் சபையில் ஒருத்தரும் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தேவையானதெல்லாம் செஞ்சு, அது கொஞ்சம் எல்லாம் சோமான பிறகு ஃப்ளைட் கேன்சல் ஆகாமல் முன்பாக அவரை ஏர்போர்ட்லேயும் கொண்டு போய் விட்டு நல்லபடியாக உள்ளுக்கு போகிற வரையும் இருந்து பார்த்து செய்திருக்கிறான். கேன்சா இல்லையா? எனக்கும் சொல்லி அவன் நல்லபடியாக போய் சேர்ந்ததா சொல்லி மெசேஜும் அனுப்பியிருக்கான். நீ இதை பற்றி யோசிச்சியா, இதை பற்றி யோசிச்சியா, இதை செய்கிறத யோசிச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க விடலை. அதான் டீக்கன்ஸ், உதவிக்கார், சபைக்கு பணியாற்றுது, சபைக்கு பணியாற்ற, சபைக்கு அந்த பணி தேவை. அப்படியான மனிதர்கள் சபைக்கு தேவை. ஆகவே அவர்களுடைய வேலையை நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது. டீக்கன் சபையில் இருக்கிற பொழுது, அவர்கள் அருமையாக பணி செய்து கொண்டு போகிற பொழுது, பெரும்பாலான வேலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாஸ்டர் வேலை கண்ணுக்கு தெரியும், அதான் பேசிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பார்க்க
ரொம்ப பேருக்கு அதான் பிடிக்கும். ஏன்? நான் பேசுகிறேன் அதையெல்லாம் கேட்குறாரு. அப்படியாவே வாரானோ அவர் ஆண்டவர் சுட்டு பொசுக்கிடுவார். அது அவங்க வேலை. ஆனால் அப்படி என்னை பார்க்கணும் 4 பேர் பேர் சொல்லணுங்கிறக்கா போகக்கூடாது. தாழ்மையே இல்லாதவன். உதவிக்காரர்கள் வேலையை இயேசு செய்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே உதவிக்காரர்கள் செய்கிற வேலை ரொம்ப தெரியாது. நான் சொன்ன மாதிரி பெங்களூர் கூட்டம் அவ்வளவு அருமையாக நடந்தது. நான் பிரான்சிஸுக்கு சொன்னேன், வீட்டுக்கு போய் இறங்கிய பிறகு உங்களுடைய சபைக்கு போதகர் அந்த சபையில் ஆராதனையில் வாசிக்கும்படியாக நான் ஒரு கடிதம் எழுதி அனுப்ப போகிறேன். ஏன்னா அந்த பயனை நம்ம அடைஞ்சிருக்கிறோம், நம்ம அதை பாராட்டணும், ஊக்குவிக்கணும், நன்றி சொல்லணும், பாராட்டணும். அது சபையாருக்கு தெரியும். நான் கவனிக்காமல் இருக்கல, நான் அதை பார்க்காம இருக்கல. ஆகவே அதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆகவே உதவிக்காரர்கள் சபைக்கு அவசியமானவர்கள். உங்களுக்கு 4 பேர் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அது ஒரு பெரிய காரியம், எவ்வளவு சந்தோஷமான காரியம். உண்மைதான், அவங்க 4 பேருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். உதவிக்காரர்கள் சபைக்கு ஈவு, உதவிக்காரருடைய பணி சபைக்கு அவசியம். 3ஆவதாக உதவிக்காரர்கள் கிறிஸ்துவை உங்கள் மூலமாக மக்கள் பார்க்கும்படியாக உதாரண புருஷர்களாக இருந்து சேவை செய்யும். உதாரண புருஷர்களாக இருந்து சேவை செய்யும். அது உங்க பணி. நீங்களாம் சாதாரண மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் இருந்த பொழுதும் முழு இருதயத்தோடும் ரொம்ப ஆர்வத்தோடும் வைராக்கியத்தோடும் கிறிஸ்து எந்த விதத்தில் வாழ்ந்து காட்டினாரோ அந்த விதத்தில் மிகுந்த தாழ்மையோடும். ரொம்ப தாழ்மை வேணும். எங்க சர்ச்சில் டீக்கன்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். பல வேலைகளுக்கு மத்தியில் 1-2 தவறி இருந்தால் நான் அதை கூப்பிட்டு சொல்லுவேன். அருமையாக கேட்டுக்குவாங்க, அருமையாக கேட்டுக்குவாங்க, உடனே நிவர்த்தி செய்திருவாங்க. எப்பவுமே நான் சொல்றது எல்லா டீக்கன்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி பார்வை இருக்கணும்னா, மற்றவங்க பார்த்து சொல்ற வரையும் இல்லாமல் முன்கூட்டியே பார்த்து அதை சரி செய்கின்ற ஒரு விவேகம் இருக்கு. நம்மெல்லாம் வாரம் இருக்கிற 10 லைட்டில் 3 எரியுதில்லை. சரியில்லை இல்லையா? அப்போ டீக்கன்ஸ் கண்ணுக்கு எப்படி படாமல் போச்சு? அதான் என் கேள்வி. அப்போ என்ன டீக்கன் செஞ்சிருக்கணும்? ஆராதனை நடப்பதற்கு முன்பாக முதல் நாள் எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு பார்த்துருக்கணும். ராத்திரி 8:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தா சரி வராது, ஏன்னா எலக்ட்ரிஷியன் கிடைக்க மாட்டேன். ஒரு பகல் நேரமாவது வந்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். மிஷின் உட்பட எல்லாம் பார்த்துக்கணும். அதை ஒரு ரொட்டேஷனாக செய்யலாம். நீங்கள் அதுக்கு 4 பேரும் கூட தேவையில்லாமல் இருக்கலாம். யாருக்கு முடியுமோ அதை பார்த்து, அதான் முன்கூட்டியே பார்ப்பது. எங்கள் சர்ச்சில் ஏர் கண்டிஷன் இருக்குது, ஓல்டு பீப்புள் இருக்கிறாங்க, யங் பீப்புள் இருக்கிறாங்க. மனுஷ பிறவிகள்னாலே அது கிறிஸ்தவ மனுஷர்கள் மத்தியிலையும் பிரச்சனை இருக்கா இல்லையா? ஒருத்தனுக்கு கூட குளிரும், ஒருத்தனுக்கு கூட சுடும்பான். ஒரு ஏர் கண்டிஷன் ஒன்று தான் செய்யும். ஒரே நேரத்தில் அது இந்த பக்கம் சூட்டையும் கொடுத்து அந்த பக்கம் கோல்டு யாரையும் அதால் கொடுக்க முடியுமா? அப்போ அதுக்கு ஏற்றபடி வழியில் நீங்கள் எப்படி இருக்குது அதையெல்லாம் சூழ்நிலையை பார்த்து, பில்டிங்கில் சூடு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற நம்பரை போட்டு வைக்கணும். பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் முன்கூட்டியே
அடுத்தவன் வந்து சொல்லி இது குறை இது செய்யலையேங்கிறத விட முன்கூட்டியே பார்த்து செய்து வைக்கின்ற ஒரு இருதயமும் செயல் திறமையும் இருக்க. அதுதான் நீங்க பார்த்து செய்யணும். அது உங்களுக்கு அவசியம். இந்த காரியங்கள்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்று யோசிச்சுங்க டீக்கன்ஸ், நீங்க அருமையாவே நீ வருங்காலத்தில் பணி செய்தாலும் பாராட்டுதல் எல்லாம் விஜய்க்கு வந்து குவியிற மாதிரி பொத்துக்கிட்டு வராம இருக்கலாம். வராம இருக்கலாம். இவ்வளோ செய்யறமே நமக்குள்ள அப்படி வந்துடும். ஒருத்தனையும் நன்றி சொல்ல பாராட்டுதல் உடனே என்ன நினச்சிக்கணும், நீங்க பிசாசே நீ என்னை கெடுக்க பார்க்கிறாய். நமக்குள்ள ஒரு பிசாசு இருக்கா இல்லையா? உள்ள இருக்கும் பாவம். அப்படின்னு நினைக்காது. பாராட்டுக்காக அந்த வேலை செய்ய வந்த இல்லையே, இயேசுவை போல எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்காக வந்தேன். ஆகவே பாராட்டோ இல்லையோ நீ ஆண்டவருக்காக செய்யறதாக நினைச்சு செய்தால் பாராட்டை எதிர்பார்க்க மாட்டாய். இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, பாராட்டெல்லாம் போட்டு அவங்க மண்டையை கெடுத்துறாதீங்க. ஆனால் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டு. ஜெபம் பண்ணுங்க நல்லா. அவங்க பணி அதை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டியது நம்ம வேலை. நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல ஊக்குவிக்க வேண்டிய நேரத்தில் ஊக்குவிப்பது. ஆனா அவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. எங்க சர்ச்சில் எனக்கு மாச சம்பளம் கொடுக்குறாங்க. உலகத்து மனுஷனா நான் இருந்தேன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போயிருப்பேன். நிறைய இருக்குது. பட்டுன்னு கூப்பிட்டுக்க, அது எனக்கு தெரியும். பட்டுன்னு கூப்பிட்டு கூடக்க நிறைய இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்? நான் செய்கிற பணி பாஸ்டர் வேலை மட்டும் இல்லை. உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் மிஷனரியா இருக்கிறேன். சபை நிறுவுதல், போதகர்களை உருவாக்குவதற்காக இறையியல் பாடங்களை அவர்களுக்கு போதித்தல், அதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜூம்ல டீச் பண்ணுறேன். திருமண தீபம் பத்திரிக்கை 4 தடவை வெளியிட்டாகணும். அதுக்கான எல்லாவற்றையும் 100% மேலே செய்து முடிக்கணும். புத்தகங்கள் தேவையான நேரத்தில் சரியான புத்தகங்களை எழுதி அவற்றை வெளியிட்டு முடிக்கணும். இப்போவே வருஷக்கிரமமாக எழுதுனா எங்கள் சேர்ச்சி எனக்கு கொடுக்குற சம்பளத்தை விட 3 மடங்கு கொடுக்கும். அது எனக்கு தெரியாதா? 3 மடங்கு கொடுக்கணும். கிடைக்கல. போதகர் வேலைக்கு நியாயமாக எவ்வளோ கொடுப்பாங்களோ என் தேவை குடும்பம் நடத்துகிற கொடுக்குறாங்க. இப்போ நான் அதை நினச்சி பார்க்கலாமா? 3 தடவை கொடுக்காமல் இருக்கிறாங்களே. அங்கே ஆசை காட்டுறவங்க இருப்பாங்க, வேற இடத்துல அப்படி வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கும். நான் மனுஷனா அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏன் சம்பளம் தேவை, பிரெட்டு வாங்குறதுக்கு காசு வேணையா? வயிறுன்னு ஒன்று இருக்கு தானே, அதுக்கு குடும்பம் பிரச்சனைகள் எல்லாமே ஓடுறதுக்கு. அதுக்கு மேலே எதுக்கு? இப்போ நான் என் திறமைகள், நான் செய்கிற வேலைகள்லாம் அடிப்படையில் நான் சம்பளம் எதிர்பார்த்தா என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன் இவ்வளவு வேலையும் செய்வதற்கு இந்த ஈவுகளை எல்லாம் நீ சொந்தமா என்னைக்காவது அடைஞ்சியா? அதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. எனக்கிட்டே இருந்து அதெல்லாம் வந்துதா? ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவருக்காக நேரத்தை காலத்தை பார்க்காம, எந்த பணத்தையோ பாராட்டதையோ எதிர்பார்க்காம நான் அவருக்காக செய்ய வேண்டிய பணி. அதான் உலகத்திலையும் இதுலேயும் வித்தியாசம். இப்போ உலகத்தான இருந்திருந்தா நான் அம்பானி ஆயிருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியங்கள் வித்தியாசமானவை. இந்த மாதிரி பணத்தையும் பதவியையும்
பெயரையும் நம்பி போகக்கூடாது. நமக்குன்னு கட்டுப்பாடுகள் வேறு, இருதய கட்டுப்பாடு அதிகமாக தேவை. நான் செய்கிறதெல்லாம் எங்கள் சேர்ச்சுக்கு தெரியாதா? ஆனால் அவங்க என்னை கஷ்டப்படவில்லை. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பணத்தை பார்த்து நான் எதையுமே செய்யவில்லை, செய்ய போகிறதும் இல்லை. ஏன்? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய மக்களுக்காக, அவர்களுடைய ஆத்துமை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஆண்டவர் செய்ய விடுகிறாரோ அதை தாழ்மையோடு செய்து கொண்டு போக வேண்டியதுதான் என்னுடைய பணி. புரியுதுங்களா? நீங்கள் உதவிக்காரர்கள் அந்த விதத்தில் ஒரு சர்வன்ட் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி, வேலைக்காரன் ஊழியன்னா ரொம்ப பேர் ஊழியன்னா பெரிய ஊழியன். மக்குகளா ஊழியன்னு சொன்ன வேலைக்காரன்னு அர்த்தம். வேதத்தில் சர்வன்ட், வீட்டில் நம்ம காசு கொடுத்து வேலை செய்ய வைப்போமே, அதான் சர்வன்ட். அதைத்தான் இங்கே டீக்கனுக்கு பயன்படுத்தி இருக்கு. அதை கூட மோசமாக டியூலாஸ்ன்னு ஒரு கிரேக்க வார்த்தை, அடிமை. அந்த மாதிரி வேலை செய்யணும் ஆண்டவருக்காகன்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவருக்காக பணி செய்யணும். இயேசுவுக்கு இருக்கின்ற இருதயத்தை கொண்டு இயேசு என்ன சொன்னார்? மற்றவர்களிலிருந்து பணிவிடையை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கிறேன். மற்றவர்களிலிருந்து அவர்கள் பணிவிடை செய்வதற்காக அல்ல, பணிவிடை செய்வதற்காக, நான் செய்வதற்காக, அவர்கள் எனக்கு செய்வதற்காக அல்ல. அப்படி சொன்ன அந்த தேவகுமாரனால தான் சீடர்களுடைய கால்களை கழுவ முடிந்தது. தேவாதி தேவன், திருத்துவத்தின் இரண்டாவது ஆள் தத்துவம், தேவனும் மனிதனுமாக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நீதிமான ஆக்குதலை நிறைவேற்றியவர். ரட்சிப்பை நாம் அடையும்படியாக தன்னையே பலி கொடுத்த அந்த தேவன் எந்தவித யோசனையும் இல்லாம சீடர்கள் காலை கழுவி அவளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? இவங்க என்ன பண்ணாங்க? இயேசுக்கு இந்த பக்கத்தில் யார் நிற்கலாம், அந்த பக்கத்தில் யார் நிற்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையாக இருந்தது தாழ்மைன்னா என்ன, சேவைன்னா என்ன. ஏன் காலை பிடிக்காதீங்க, ஏன் காலை பிடிக்காதீங்கன்னா பேதுரு, அது போலி தாழ்மை. இயேசு சொன்னார், நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஒவ்வொருவருடைய காலையும் அருமையாக கழுவி துடைத்து முழு மனதோடு செஞ்சு காட்டினாரா இல்லையா? அதுதான் நீங்க செய்யணும். இந்த சபையில் நீங்க ஆண்டவருக்காக செய்யணும், அவருடைய மகிமைக்காக அதை செய்யணும். அப்படி செய்கிற பொழுது ஒரு நல்ல வேலையை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு வெகுமதி பரலோகத்திலே காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் வெகுமதி கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பரலோகத்திலே காத்திருக்கிறது. அது கிடைக்காமல் போகாது பரலோகத்திலே. அதாங்க டீக்கன்ஸ் வேலை. கிறிஸ்தவ பணியே சேவைதான். மமதையோட பேர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு திரியறதில்லை, பேப்பரில் வரணும்னு பார்க்கறது இல்லை, பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி போஸ்டர் அடித்து வைக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவனுக்கு தெரிஞ்சா போதும், மனுஷனுக்கு தெரியணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம பணிகள் நம்ம செய்வது யாருக்கு செய்வது? கர்த்தருக்கு செய்வது. சில நேரம் ஆரம்ப காலத்தில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த மேகசின்லாம் வெளியிட்டேன்னு எவ்வளோ உழைக்கணும் தெரியுமா? அதுக்கு 50 பக்கத்தில் எல்லாம் லேசா ஒரு இறையல் தப்பு வந்துடக்கூடாது. எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? ராத்திரி பாலாக செய்வேன். ஆனால் இது நல்லா இருந்துச்சு சார், இது நல்லா இருந்துச்சுன்னு ரொம்ப பேர் சொல்ல மாட்டான், லெட்டரும் வராது. சில நேரம் எனக்கு யோசனை வரும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு. நானும் மனுஷன் இல்லையா? அப்போ ஆண்டவர்
அவருக்காக அது கேட்காம இருக்குமா? அடுத்த நாள் ஒரு இமெயிலோ ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ ஒரு லெட்டரோ வரும். எவ்வளவு பலனை அவங்க அடைகிறாங்க. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி, நான் அப்படி நேற்று யோசிச்சிருக்க கூடாது ஆண்டவரே, மன்னிச்சுங்க, நானும் மனுஷன் தானே. அப்போ பயன் அடைகிறாங்க. அது என்ன ஊக்குவிக்கின்றது. இன்னொரு வருஷத்துக்கு பணி செய்வதற்கு கூட ஊக்குவிக்கிறது. தன்னை இழந்து சேவை செய்வது தான் சேவை. எதிர்பார்த்து செய்வது அல்ல சேவை. தன்னை இழந்து சேவை செய்வது, சுயநலமே இல்லாம மக்கள் மேல் அன்பு காட்டி கரிசனை காட்டி அவர்களுக்காக செய்வது, நமக்காக அல்ல. இதுக்குதான் உதவிக்காரர்கள் சபைக்கு தேவை. ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஈவுகளை சபையாராக நீங்கள் பயன்படுத்தி சபையாக இன்னும் மேலும் வளரும். அவருடைய பணிகளின் மூலமாக, போதகரின் பணிகளின் மூலமாக, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஊக்குவித்தலின் மூலமாக இன்னும் சபை அதிகமாக முன்னோக்கி போக வேண்டும். அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். நல்ல பணியாளர்கள், உதவிக்காரர்கள் இருக்கிற பொழுது அது அந்த சபைக்கு அருமையான ஈவு. அதை மறந்துடாது. ஆண்டவர் உங்களுக்கு உதவட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட நீர்தாமே உதவிக்காரர்கள் எந்த அளவுக்கு சபைக்கு அவசியம், அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்ய வேண்டும், சபையார் அவர்களுக்கு எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்றெல்லாம் உம்முடைய சத்திய வேதத்தில் இருக்கின்றவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். போதகருக்கும் உதவிக்காரர்களுக்கும் சபையாருக்கும் நீர் அதிக தாழ்மையை கொடுத்து அவள் கருத்தோடும் பொறுப்போடும் தங்களுடைய பணிகளை எல்லாம் செய்து உம்முடைய நாமத்திற்காக அவற்றை செய்து வருவதற்காக நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒரு நடக்கப் போகின்ற அந்த பிரதிஷ்டை கூட்டத்தையும் கூட நீர் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியிலே அந்த தேவ பயம் இருக்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.